குரு வணக்கம். குரு வாழ்க. குருவே சரணம். ஓம் சிவ சிவ ஓம். ஓம் சக்தி ஓம். ஓம் விநாயகா போற்றி. இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது குழந்தை பிறக்கும் போது தந்தையின் நிலை, அவர் எங்கே இருப்பார் என்பதை பற்றி இப்போது தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். குழந்தை பிறந்தபோது தந்தையின் நிலை என்பதை தெரிந்து கொள்வதற்கு இப்போது கூறப்படும் கிரக நிலையை கொண்டு எளிமையாக கூறிவிடலாம். வாருங்கள். லக்னத்தில் சனி இருந்தாலோ அல்லது 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலோ அல்லது சுக்கிரன் புதன் ஆகிய இக்கிரகங்களுக்கு இடையில் சந்திரன் இருந்தாலோ குழந்தை பிறந்த காலத்தில் தந்தை வெளியூரில் இருப்பார். குழந்தை பிறந்த இடத்தில் இருக்க வாய்ப்பே இல்லை. அதாவது குழந்தை எந்த இடத்தில் பிறந்ததோ அந்த இடத்தில் தந்தை இருக்க வாய்ப்பில்லை என்பது பொருள். தெரிந்து கொள்ளுங்கள். லக்னத்திற்கு சந்திரனுடைய பார்வை இல்லாமல் போய் சந்திரன் சரராசிகளிலோ அல்லது சரராசிகளின் சந்திகளிலோ இருக்க பிறந்த குழந்தையின் தந்தை அக்குழந்தை பிறந்த காலத்தில் வெளியூரில் இருப்பார் என்று கூறலாம். அதாவது அக்காலகட்டத்தில் குழந்தையின் தந்தை தேசாந்தரத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டு இருப்பார் என கூறலாம். சூரியன் 11ஆம் இடத்திலோ அல்லது 12ஆம் இடத்திலோ இருந்து அந்த இடம் சரராசியாகவும் இருந்தால் குழந்தை பிறந்தபோது அக்குழந்தையின் தந்தை வெளிநாட்டில் இருந்திருக்க வேண்டும் என கூறலாம். முன்பு கூறிய கிரகம் ஸ்திர ராசியில் இருந்தால் குழந்தை பிறந்த ஊரில்தான் தந்தை இருந்தார் என்றும், உபயராசியில் இருந்தால் வெளியூருக்கும் உள்ளூருக்கும் இடையில் பிரயாணத்தில் இருந்தார் என்றும் கூறலாம். சந்திரனுடைய பார்வை லக்னத்திற்கு இல்லாமல் போய் சூரியன் 11ஆம் இடத்தில் அல்லது 12ஆம் இடத்திலோ இருக்க அந்த ராசியும் சரராசியாக இருந்தால் குழந்தை பிறந்தபோது அக்குழந்தையின் தந்தை அந்நிய தேசத்தில், அதாவது வெளிநாட்டில் இருந்திருப்பார் என கூறலாம். மேஷம், சிம்மம், விருச்சிகம், மகரம், கும்பம் ஆகிய ராசிகளில் பாவக்கிரகங்கள் இருந்து முன்பு கூறிய ராசிகள் சூரியனுக்கு 5ஆம் இடமாகவோ அல்லது 7ஆம் இடமாகவோ அல்லது 9ஆம் இடமாகவோ வந்தால் குழந்தையின் தந்தை வெளிநாட்டில் உள்ள சிறையில் இருப்பார் என கூற வேண்டும். சூரியன் இருக்கின்ற ராசிக்கு 5 அல்லது 7 அல்லது 9ஆம் இடங்களில் பாவக்கிரகங்கள் இருக்க சூரியன் இருக்கின்ற ராசியும் சரராசியும் இருந்தால் குழந்தை பிறந்தபோது அக்குழந்தையின் தந்தை வெளிநாட்டில் உள்ள சிறையில் இருந்திருப்பார் என்றும், சூரியன் ஸ்திரராசியில் இருந்தால் அவர் பிறந்து வாழ்ந்த நாட்டிலேயே சிறையில் இருந்திருப்பார் என்றும், சூரியன் உபயராசியில் இருந்தால் வெளிநாட்டிலோ அல்லது சுய நாட்டிலோ அல்லது அவர் செல்லுகின்ற வழியிலோ, அதாவது வழியில் உள்ள நாட்டிலோ சிறையில் இருந்திருப்பார் என்றும் கூறலாம். ஆக பாவக்கிரகங்களுக்கு இடையில் சூரியன் இருந்தாலோ அல்லது சூரியன் சர ராசிகளில் இருந்தாலோ அல்லது சூரியன் ராசி சந்திகளில் இருந்தாலோ அல்லது சூரியன் பலம் இழந்து இருந்தாலோ அல்லது லக்ன வழியிலும் ராசி வழியிலும் 9ஆம் இடம் என்கிற பிதிர்ஸ்தானம் பலம் இழந்து இருந்தாலே குழந்தை பிறந்த காலத்தில் அக்குழந்தையின் தந்தை அங்கு இல்லை என்று உறுதியாக கூறிவிட வேண்டும். முன்பு கூறிய கிரக நிலைகளை சுப கிரகங்கள் பார்த்தாலோ அல்லது அக்கிரகங்களுடன் சுப கிரகங்கள் சேர்ந்தாலோ முன்பு கூறிய பலன் மாறுபடும். அதாவது தந்தை அங்கில்லை என்பதை மாற்றி இருந்தார் என்றே கூற வேண்டும் என்பதையும் நினைவில் கொள்ளுதல் அவசியமாகும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். வணக்கம். நன்றி.